வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் டு யூ. எர்ஸ்லிஷன் குளூகோன்ஷ். இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்காக தான். லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் வெரி எசென்ஷியல் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்குள்ளே லீட் பண்ணுற ஒரு லீட் பிளேயராக மாறிடுறீங்க. ஸோ தொடர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நேரத்துக்கு ரொம்பவே முக்கியம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தலைமைத்துவத்தில் முக்கியமாக விளங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்லேர்ன் பண்ணுற எபிலிட்டிஸை டெவலப் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி ஒரு கீ அப்படின்னா அன்லேர்ன் பண்ணுறது சூப்பர் கீ. ஏன்னா நீங்கள் அன்லேர்ன் பண்ணால் மட்டும்தான் யூ கிரியேட் அ ஸ்பேஸ் இன் யோர் லேர்னிங் ஃபீல்ட். ஸோ அப்போது எவ்ரிடே நியூ லேர்னிங்க்கான ஒரு தளத்தை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்லேர்ன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். வீடை நம்ம எவ்ரிடே க்ளீன் பண்ணும்போது யூ கெட் அ க்ளீன் ஸ்பேஸ் டு என்ஜாய் த லைஃப். லைக்வைஸ் நீங்கள் அன்லேர்ன் பண்ணுற எபிலிட்டியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே யூ கிரியேட் அ மென்டல் ஸ்பேஸ் ஸோ தட் யுவர் மைண்ட் வில் பி ரிசெப்டிவ் அண்ட் அது புதிய வாய்ப்புகளை ஈர்க்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஸ்டேஜை செட் பண்ணிடும். அந்த ஸ்டேஜ் செட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டேஜ் லைஃப்பில் உங்களோட லைஃப் ஸ்டேஜ் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பிலீவ் மீ, எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்றதை தாண்டி எந்த அளவுக்கு அன்லேர்ன் பண்ணுறீங்கன்றது முக்கியம். எவ்ரிடே ட்ரை டு அன்லேர்ன் 75%, 25% லேர்ன் பண்ணுங்கள். ஸோ தட் ஆல்வேஸ் உங்களோட ஹார்ட்வேர், உங்களோட சாஃப்ட்வேர், உங்கள் பாடி, உங்கள் மைண்டு, உங்களோட சென்சஸ், உங்களோட எனர்ஜி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இயங்கும். சில சமயங்களில் உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும். பட் ஆனால் அதை நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கான எபிலிட்டிஸை லேர்ன் பண்ணிவிடுங்க. முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. முடியலேன்னு நினச்சா படுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் முடியலனாலும் எழுந்து தான் வேலையை செய்கிறவங்க தான் முதல் தலைவர்களாக உருவாகக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். தலைவர்கள்ன்றவங்க யார்? சும்மா கிடையாது. தான் வீட்டை மட்டும் யோசிக்கிறவங்க கிடையாது. தன்னுடைய சின்ன சமுதாயத்தை மட்டும் யோசிக்கிறவங்க கிடையாது. உலகளவில் இன்னும் நம்மளோட எண்ணங்கள் இம்பேக்ட் பண்ண போகுதுன்றதை நினைக்கிறவங்க, யோசிக்கிறவங்க. ஸோ இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே சிறந்த தலைவராக வரணும் அப்படின்ட்டு சூப்பர் சுரேஷ் மனமாற என்னுடைய அன்பையும் என்னுடைய மரியாதைகளையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.